பொள்ளாச்சி ஆனமலை எஸ்டேட்டில் போய் பார்க்கும்போது தென்னை மரமும் நல்லா காய்ச்சிருந்து கோகோவும் நல்லா காய்ச்சிருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்து கொஞ்சம் மிச்சம் இருக்குது சார். இப்போ பெப்பர் இருக்குது, கோகோ இருக்குது, வாழை இருக்குது. காம்பு நல்ல ஹெவியாக இருக்கும், பார்த்தீங்களா, திக்காக இருக்கும். இந்த சாயல் கோகோவுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு சாயல். இந்த மாதிரி செடி இருந்ததுன்னா ஒரு 2 கிலோ கிடைக்கும் சார். எல்லாமே நாங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டோட தான் செய்துக்கிட்டு இருக்கோம். மரங்கள் பெருசாக வளர வளர ஈல்டு கூடிக்கிட்டே தான் இருக்குது. இதுல ஒரு G9 வாழையும் இருக்கு சார். மாமரம் மாதிரி உயரே போயிடுச்சு. மண்புழு பூச்சி புழுக்கள் இருக்கு. சாணி வரத்தை பார்த்தீங்களா? ஆர்கானிக்ல பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பல்லாண்டு பயிர் இது இருந்துகிட்டே இருக்கும். கோகோ வச்சதுனால ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா புல்லே வராது சார். டெல்லியில இது பிளாஸ்டிக்ல செஞ்சதான்னு கேட்டாங்க சார். இத மாதிரி உள்ள போய் எடுத்து பீன்ஸை கீழே போட்டுரும். பீன்ஸை சாப்பிடாது. 45 பீன்ஸ் ஒரு காயில இருக்கும் சார். இந்த தேக்கு மரம் அப்போ வச்சதுன்னா சார் இது வச்சு ஒரு 40 வருஷம் இருக்கும் சார். நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு காரணம் இந்த கொக்கோ தான் கை தூக்கி. அதுவும் தோட்டக்கலைத்துறை தான் எங்களுக்கு இதெல்லாம் இந்த வசதிகளை எல்லாம் பண்ணி தந்துருக்காங்க. போர்ல இருந்து சப்மர்சிபிள் போட்டு மோட்டர் சப்ளை ஆகிட்டு இருக்கு. நல்லா பழக்கம்னா நீங்க சொன்ன மாதிரி 1/2 கிலோவுக்கு மேல கிடைக்கும். அதான் இந்த ஃப்ரண்ட்ல இருக்குல்ல 2 பெரிய மரம், அது என்ன மரம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. நாம் சாப்பிட்ற டார்க் சாக்லேட்டில் 50லிருந்து 90% கோகோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? உலகம் முழுமைக்கும் ஒரு வருஷத்தில் சுமார் 47 லட்சம் டன் கோகோ உற்பத்தி செய்யப்படுது. அதுலேயும் 70% கோகோ ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து தான் உற்பத்தி செய்யப்படுது. ஐவரி கோஸ்ட் 35.6% முதல் இடத்துலையும், அதை தொடர்ந்து கானா, நைஜீரியா, கேமரூன் போன்ற நாடுகளும், தென் அமெரிக்க நாடான ஈக்வடாரும் கோகோ உற்பத்தியில் முதல் 5 இடத்துல இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தளவில் 1% குறைவா, அதாவது 0.7% மட்டுமே நாம உற்பத்தி செய்கிறோம். இந்தியாவில் 2024-25 காலகட்டத்தில் 32,910 டன் கோகோ உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஆனா அதே காலகட்டத்தில் 28,800 டன் கோகோ பீன்ஸ் எக்வடார், காங்கோ, பெரு போன்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதியும் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நாம உற்பத்தி செய்யற அளவுக்கு இறக்குமதியும் செய்யறோம். இந்தியாவில் ஆந்திராவில் தான் 12,380 டன், அதாவது 41% கோகோ உற்பத்தி செய்யப்படுது. அதை தொடர்ந்து கேரளா, கர்நாடகாவுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் 3,120 டன் கோகோ பீன்ஸ் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் உற்பத்தி செய்யற கோகோ பீன்ஸ்ல 10% தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்படுது. தமிழ்நாட்டிலையும் குறிப்பா கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்ல தான் கோகோ அதிக அளவில் பயிரிடப்படுது. தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க தென்னை மாதிரியான நீண்டகால பயிர்களுக்கு இடையில ஊடு பயிரா தான் கோகோ பயிரிடப்படுது. அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் கோகோ சாகுபடி செய்யற ஒரு விவசாயியை சந்தித்து அவங்களோட சாகுபடி முறைகள்ல இருந்து சந்தை வாய்ப்பு, மதிப்பு கூட்டல் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவருடைய பெயர் திரு சிறுமணி. அவருடைய வயசை கேட்டீங்கனாலே பிரமிப்பா இருக்கும். அவருக்கு 80 வயசு ஆகுது. ஆனாலும் இன்னைக்கும் ஒரு இளைஞர் போல காலையில 6 மணிக்கு அவருடைய பண்ணையில விவசாய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர் ஒரு கோகோ விவசாயி. ஆனா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பள்ளியில வரலாற்று ஆசிரியரா 37 ஆண்டுகள் பணியாற்றி 2003 தலைமை ஆசிரியரா ஓய்வு பெற்ற பிறகு விவசாயத்தை முழுமையா கையில் எடுத்திருக்காரு. 2007 தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையின் உதவியோட தென்னைக்கு ஊடுபயிரா கோகோவை முதன்முறையா நடவு செஞ்சிருக்காரு. அதுல இருந்து படிப்படியா இந்த 5 ஏக்கர் பண்ணைய ஒரு சோலைவனமா மாத்தி வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய பண்ணையில என்ன பயிர் இருக்கு அப்படின்னு கேட்கறத விட என்ன பயிர் இல்லை அப்படின்னு கேட்கலாம். தென்னை, பாக்கு, முக்கணிகளான மா, பலா, வாழை, மிளகு, முந்திரி, பனை, தேக்கு, பப்பாளி, ரம்புட்டான், மங்குஸ்தான் மாதிரியான பழமரங்கள், இப்படி பல பயிர் சாகுபடி செஞ்சு இந்த பயிர்களுக்கு இடையில தான் ஊடு பயிரா கோகோவையும் பயிர் பண்ணியிருக்கிறாரு. இந்த கோகோ மரங்களுக்கே கிட்டத்தட்ட 18 19 வயசு ஆயிருச்சு. அதுலயும் குறிப்பா இயற்கை விவசாயம் செஞ்சு அதுக்கான சான்றிதழையும் வாங்கி வச்சிருக்காரு. ஐயா நம்மாழ்வார் சொல்ற மாதிரி சூரிய ஒளிய தரையில படவிடாம முழுமையா அறுவடை செஞ்சு தண்ணீரையும் சிக்கனமா சொட்டு நீர் பாசனம் வழியா கொடுத்து விவசாயம் பண்ணிட்டு வராரு. தன்னுடைய நெல் தேவைக்காக தனியா நெல் வயலையும் வச்சிருக்காரு. ஒரு பண்ணை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இவருடைய பண்ணை தான் தலை சிறந்த உதாரணம். நான் பல பயிர் சாகுபடி பண்ணணும், என்னுடைய விவசாய நிலத்தை இல்ல தோட்டத்தை ஒரு சொர்க்க பூமியா மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாருடைய நேர்காணல் பெரிய அளவுல உதவியா இருக்கும். அவருடைய இத்தனை ஆண்டுகால விவசாய அனுபவத்தை அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என் பேரு என் சிறுமணி. ராஜாக்கமங்கலம் வட்டாரத்தில் உள்ள இப்போ ஒரு விவசாயி. நான் முன்னால் அரசு துறையில் மேல்நிலை பள்ளியில் வரலாறு டிபார்ட்மெண்ட்டில் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன் சார். இந்த பண்ணைக்கு நீங்கள்
பேட்டி எடுக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தமாகவே இருக்குது. இந்த தோட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் வட்டாரத்தில் வேம்பனூர் என்ற இடத்துல இந்த தோட்டம் இருக்குது சார். இந்த தோட்டத்துக்கு பேர் பாரத் இயற்கை வேளாண் பண்ணைன்னு வச்சுருக்கோம் சார். இதுக்கு நாங்கள் லைசன்ஸும் எடுத்து எங்களுக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டும் அரசாங்கத்தில் தோட்டக்கலைத்துறையிலேருந்து தந்துட்டாங்க. ஆர்கானிக் ஃபார்ம்லேயே தான் நாங்கள் இப்போவும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் இது தென்னந்தோப்பாக தான் சார் இருந்தது. எவ்வளோ வருஷம்? 1975 வாக்கில் தென்னை மரமும் வயலுமாவே இந்த ஏரியா இருந்தது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தென்னை மரத்தையே எல்லாமே வச்சுட்டேன். பிறகு ஊடு பயிர் வாழையும் வச்சேன். வாழை ஒரு 3 வருஷம் போன பிறகு வாழையில் நோய்கள் வர ஆரம்பிச்சிட்டுது, ஈல்டு கிடைக்கல. என்ன செய்யலாம்? ஒரு மாற்றுப்பயிர் பண்ணால் தானே நாம் வசதியாக வாழ முடியும். எப்படியும் இந்த இடத்த ஃபுல்லாக நாம் உபயோகப்படுத்தணுமேன்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தோட்டக்கலைத்துறையில் கோகோ ஊடு பயிர் தென்னந்தோப்பில் வைக்கலாம் என்ன சொல்லி மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. நான் மீட்டிங் போய் அட்டன் பண்ணி அதுக்கு பிறகு என்ன பொள்ளாச்சி ஆனமலை எஸ்டேட்டுக்கு தோட்டக்கலைத்துறையிலேருந்தே ஒரு விசிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க அவங்களோட செலவிலேயே. அங்கே பொள்ளாச்சி ஆனமலை எஸ்டேட்டில் போய் பார்க்கும்போது தென்னந்தோப்பும் இருக்குது, ஊடு பயிர் கோகோவும் இருக்குது. தென்னை மரமும் நல்லா காய்ச்சிருந்து கோகோவும் நல்லா காய்ச்சிருந்து. அது ஒரு 25 ஏக்கர் விஸ்தீர்ணம் உள்ள ஒரு டாக்டருக்கு தோப்பு. அங்கே ஃபேக்ட்ரி மாதிரி 10-25 பேர் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்து. நானும் அதை பார்த்துட்டு வந்து 4 தென்னை மரத்துக்கு இடையே ஒரு கோகோ மரம், அப்படி கொஞ்சம் கலப்பாகவே தென்னை மரம் இந்த கோகோவை நட்டேன். எனக்கு சாயில் செம்மண் சாயில். இந்த சாயில் கோகோவுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு சாயில். நல்லாவே வளர்ந்து வந்தது. வளர்ந்து ஒரு 3ஆவது வருஷத்திலே எனக்கு ஈல்டு வர ஆரம்பிச்சிது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அதை பிறகு என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அதையும் தோட்டக்கலைத்துறையிலேருந்து வந்து அந்த பழங்களை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் ஏன்னு சொல்லி தோட்டத்துக்குள்ளேயே வந்து டெமோ பண்ணி காட்டி தந்தாங்க தோட்டக்கலைத்துறையில் உள்ள அதிகாரிகள். அப்புறமா அதில் இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி ரொம்ப லாபகரமாகவே செய்துக்கிட்டு வந்திருக்கேன் சார். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, இதில் பெப்பரும் வைக்கலாமேன்னு சொல்லி பெப்பரும் வச்சுருக்கேன். இப்போ பெப்பர் இருக்குது, வாழை இருக்குது, கோகோ இருக்குது, வேறு தென்னை தான் மெயின் கிராப்பு. தென்னை தான் மெயின் கிராப். ஆமாம், அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இந்த கோகோ வச்சு எவ்வளோ வருஷம் இருக்குங்க சார்? அதான் 2007 2008 இருந்தே இருக்குது சார். ஆமாம் ஆமாம். இந்த மரங்களுக்கு கிட்டத்தட்ட அப்போ ஒரு 18-19 வருஷம் வயசு பிராயம் ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு. ஆமாம் சார். இப்போ வந்து ஈல்டு எப்படி சார் இருக்குது? அதாவது ஒரு 3 வருஷத்தில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கூடியிருக்கா இல்லை? டெஃபினட்டாக கூடிக்கிட்டு தான் இருக்கு. மரங்கள் பெருசாக வளர வளர அதனுடைய ஈல்டு கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ நாம் கவாத்து பண்ணணும். இந்த கோகோவில் உயரையும் விடக்கூடாது, தரைக்கும் வர விடக்கூடாது. அதையும் எங்களுக்கு அங்கே சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி பண்ணி இப்போ ஈல்டு வந்துக்கிட்டு இருக்கு. போன வருஷம் கொஞ்சம் ஈல்டு கம்மி. காரணம் என்னென்னா அந்த மழைகள் மாறி மாறி பெய்யுது. அந்த ஃப்ளவரிங் சீசனில் ஹெவி ரைன்ஸ் வந்து ஃப்ளவர் எல்லாம் உதிர்ந்து ஈல்டு இல்லாமல் போயிட்டுது சார். ஆமாம். இப்போது ஆனால் எப்பவும் காய் இருக்கும் கோகோவில். இப்போ தான் காய்ச்சி இனிமேல் இருக்காதுன்னா இப்போ இல்லை, அந்த சம்பவமே இல்லை. எப்பவும் காய் இருக்கும். ஆமாம் சார். ஆனால் இப்போ நீங்கள் ஆஃப் சீசன் சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். இப்போ ஆஃப் சீசன் காய் இல்லை, இருந்தாலும் காய் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஒரு மரத்தில் இல்லாட்டி இன்னொரு மரத்தில் காய்ச்சிருக்கு, பழம் இருக்குது. ஆமாம் சார். சார் இப்போ கோகோவுக்கு வந்து 1500 மில்லிமீட்டர்லேருந்து 2500 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த அளவுக்கு மழை இருக்கிறதுனால உங்களுக்கு இது ஐடியல் கிளைமேட்ல இருக்கு. ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். அதனால தான் எங்களுக்கு பிரயோஜனமாகவும் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆமாம் சார். இன்றைக்கே நம்ம பார்த்தோம்னா மேலே வந்து
முழுக்க மேகமூட்டமா தான் இருக்கு. ஆமா, இது இங்க எப்படி சார் இருக்கும்? அதாவது வருஷத்துல 365 நாள்ல எவ்வளவு நாள் வரைக்கும், ஒரு 200 நாள் வரைக்கும் மேகமூட்டங்கள் இருக்கதான் செய்யும். 200 நாளும் இருக்காது சார். இது இப்போ இந்த ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் இந்த கிளைமேட் இருக்கும் சார். அப்புறம் ஐப்பசிக்கு பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகும். மே மாதம் வரைக்கும், அப்புறம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஒரு 4 மாதம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சார். ஆமாம் சார். கார்த்திகை ஆரம்பிச்ச அப்புறமே உங்களுக்கு அந்த வடகிழக்கு பருவமழை ஹெவியாக இருக்கும்ல, அப்போ இங்கே மழை கிடைக்கும்ல? அப்பவும் மழை கிடைக்கும். 2 பருவ காற்றுகளாலும் எங்களுக்கு மழையும் கிடைக்கும். மாமரங்களும் 2 தடவை காய்க்கும் எங்கள் ஊரில் உள்ள மாமரங்களும். ஆமாம் சார். வேற எந்த மாவட்டத்துலேயும் அந்த சிறப்பு இல்லை. இல்லை, மாமரமும் 2 தடவை காய்க்கும். அதோட பலாமரங்களும் எங்களுக்கு அங்கங்கே பலாமரங்களும் வச்சுருக்கோம். வியட்நாம் ஏழைன்னு அந்த பலாமரமும் வச்சுருக்கோம். அதுவும் ஒரு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிட்டு அப்படி எங்களுக்கு விவசாயத்தினால எப்படியோ வளமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். சரி, உள்ள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், வாங்க. இது உரம் வச்சிருக்க இடம், அது அப்படியே புல் வளர்ந்து வருது. புல்லெல்லாம் ப்ரஷ் கட்டர் வச்சு அடிச்சிருவோம் சார். சிலர் மருந்து அடிப்பாங்க, நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இது கரிம வேளாண் பண்ணைங்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் பண்ணுறது? ஆமாம், மருந்தே அடிக்க மாட்டோம் ஒரு நாளும். மண்ணை வளம் மலடாயிரும் இல்லை சார் மருந்து அடிச்சிட்டா. ஆமாம். இப்போ இந்த இது எதுக்கு சார் வச்சுருக்கீங்க? இந்த ஒரு இன்னும் பெப்பருக்கு இந்த ஆட்டு சாணி உரமும் இந்த அடுப்பு சாம்பலும் கலந்து இதில் சூடோமோனாஸ், டைகோடர்மா விரிடி இதெல்லாம் கலந்து சேர்த்து வச்சுட்டு பெப்பருக்கு அள்ளி போடுவோம் சார். ஆமாம் சார். சரி சரி. ஆமாம் ஆமாம். இது வந்து இந்த செங்கல் சூளையில் இருக்கிற சாம்பல்? ஆமாம் சார். ஆமாம், பானை எல்லாம் செய்வாங்க இல்லையா சார், அந்த அந்த இடத்துல இருந்து வாங்கினது. இது உங்களுக்கு இந்த பொட்டாஷ் பற்றாக்குறையே இது போக்கி? ஆமாம் ஆமாம் சார், அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இது போட்டால் தென்னை மரமே நல்லா காய்க்கும் சார். ஆமாம் 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 சார். இப்போ இந்த இது வந்து கம்பு எதுக்கு சார் வச்சுருக்கீங்க? முட்டு கொடுக்குறதுக்கு இது எதுக்காச்சு? இது முட்டு கொடுக்கவும் உபயோகிப்போம். இனி இப்போ ஃபர்தராக எங்களுக்கு பெப்பர் அந்த இடம் உள்ள இடத்துல வச்சு நட்டு இதை உண்டாக்குறதுக்கும் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு படத்தி அந்த அந்த பெப்பர் கொடியை இதில் படத்தி விட்ருக்கோம், ஹோஸ்ட் மாதிரி. ஆமாம் ஆமாம், படத்தி விட்றதுக்கு சார். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 10 வருஷம் ஆன உடனே இந்த மரம் அந்த படர்ந்து போகிற அந்த பெப்பரில் உள்ள மிளகு செடியில் உள்ள முட்டு முட்டா வேர் போடுறதுனால இந்த மரத்தில் உள்ள சத்து உரியப்பட்டு அது ஒரு 5, 6, 7, 8 வருஷத்தில் மரம் அப்படியே காஞ்சிரும், பட்டுரும். ஆனால் இந்த செடி மட்டும் பெர்மனண்டாக இருக்கும். நல்ல மிளகு அப்படியே இருக்கும், ஒன்றுமே பண்ணாது. நாம ஆர்கானிக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல்லாண்டு பயிர் இது இருந்துக்கிட்டே இருக்கும். வேற கெமிக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணனா மட்டும் செடி காஞ்சிரும், மிளகு செடி காஞ்சிரும். ஆமாம் சார். சரி சார், கொக்கோ பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் சார், வாங்க. இது வந்து பழுத்து விழுந்த பழங்களா? பழுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டது சார், விழாது பழுத்து. நாம சிக்கேச்சர் வச்சு கட் பண்ணி எடுக்கணும். அப்படியா? அந்த காம்பு நல்ல ஹெவியா இருக்கும் பாத்தீங்களா, காம்பு திக்கா இருக்கும். பழுத்து ஒரு நாளும் விழாது விழாது விழாது, கட் பண்ணி தான் எடுத்தாகணும். கட் பண்ணி அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஆனால் கீழே மண்ணில் விழுந்தா ஒன்றும் ஆகாது? ஒன்றும் ஆகாது. ஒரு வீக் அப்படியே கிடக்கும். எல்லாமே சேர்த்து கலெக்ட் பண்ணி நாங்கள் வீட்டில் கொண்டு போய் உடச்சி ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சு காய போட்டு மூட்டையில் கட்டிடுவோம், யூஸ் பண்ணிடுவோம். ஆமாம் சார். இப்போ ஒரு மரத்தினுடைய சைஸ் இவ்வளோ தான் இருக்குமா சார் உயரம்? அது உயரமாக வரும். வேற மரம் இருக்கு, நான் எடுக்கலாம், இந்த பார்க்கலாம், உயரமாகவும் இருக்கும். எடுக்க காட்டி தரட்டுமா? கவாத்து பண்ணிருக்கீங்களா? இது இப்படி கவாத்து பண்ணி விடணும். இப்படி கவாத்து பண்ணி சில மரங்கள் மாமரம் போல உயரையே போயிடும். அந்த மாதிரியும் ஒரு மரம் இருக்கு. அப்படியா? ஆமாம் சார், இதோ வாங்க பார்க்கலாம். மாமரம் மாதிரி உயரையே போயிடும். கீழே பார்த்து வாங்க சார். இந்த மரமும் எடுக்கலாம் நீங்கள். மாமரம் மாதிரி உயரே போயிடுச்சு.
சார் இந்த காய் இப்போ வந்து இது விளையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சார் இந்த காய்? இது 6 மாதம் சார். இது இப்படி வந்து ஆமாம் ஆமாம், பூவில் இருந்து பிஞ்சு பிடிச்சி 6 மாதத்தில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் பூ இல்லை சார்? ஆமாம், இதுதான் பூ. தென்னை மரத்தில் 1 வருஷம் ஆகும் சார் பிஞ்சிலிருந்து காயாக வர்றதுக்கு, ஹார்வெஸ்ட்டுக்கு. இதுக்கு 6 மாதம் சார். 6 மாதம். ஆமாம் ஆமாம். இப்போ இது எத்தனை மாதம் ஆயிருக்கும் சார்? இது ஒரு 5 மாதம் ஆயிருக்கும். இனி ஒரு மாதத்துக்குள்ள பழுத்துரும். சரி சரி சரி. லைட்டாக கலர் வந்ததும் நாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓஹோ. ஆமாம் சார். இந்த பூ வந்து இந்த காம்பில் தான் ஃபுல்லாக? ஆமாம் சார், பிராஞ்சில் தான் பிடிச்சிருக்கு. பிராஞ்சிலே தான் பிடிக்கும், இந்த ஸ்டெம்லேயும் பிடிக்கும், நுனியில் காய்க்காது. ஆமாம் ஆமாம், இதனோட குவாலிட்டியே ஸ்டெம்மில் தான் காய்க்கும். ஓஹோ. ஆமாம் சார். சரி சரி, ஸ்டெம்மில். சரிங்க சார். இப்போ இங்கே உள்ள கிளைமேட் வந்து எவ்வளோ இருக்கும் சார்? இப்போ இங்கே அதாவது வெளியே கூட வெளிச்சம் இருந்துச்சு, இங்கே பயங்கர இருட்டாக இருக்கு. ஆமாம், நம்ம மரங்கள் நிறைய இருக்கிறதுனால, ஷேடெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இருட்டாக இருக்குது. நல்ல ஹாட்டான சீசன்லேயும் இங்கே வந்தால் சில்லுன்னு நல்லாவே இருக்கும். ஆமாம், எங்களுக்கு எல்லாமே ட்ரிப் இரிகேஷன் எல்லாமே. இப்போ நாங்கள் மோட்டர் போட மாட்டோம், கொஞ்சம் ட்ரை ஆனால் மோட்டர் போட்டுருவோம், பாஞ்சிருக்கும். ஆல்டர்னேட்டிவ் டேஸு மோட்டர் போட்டு எல்லா மூட்டிலையும் தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம் சார், ட்ரிப்பு. ஆமாம், அதுவும் தோட்டக்கலைத்துறை தான் எங்களுக்கு இதெல்லாம் இந்த வசதிகளை எல்லாம் பண்ணி தந்துருக்காங்க. நம்ம எங்களுக்கு இப்போ செலவு இல்லாமல் அவங்களே எல்லாமே போட்டு தந்துட்டாங்க, அரசாங்கத்திலேருந்தே போட்டு தந்துருக்காங்க. மானியத்திலே பண்ணி கொடுத்து? ஆமாம் சார், மானியத்திலே போட்டிருக்காங்க. சரிங்க சார். ஆமாம் சார். இப்போ இதில் மொத்தம் எவ்வளோ இடம் சார் இந்த ஏரியா? இந்த இடம் 5 ஏக்கர். 5 ஏக்கர். வேற இன்னொரு இடத்துல ஒரு 2 ஏக்கர், இன்னொரு இடத்துல ஒரு 1 ஏக்கர், அப்படி 3 இடத்துல தோட்டம் வச்சிருக்கேன் சார். இப்போ இந்த 5 ஏக்கர்லையுமே நீங்கள் கோகோ தான் பயிர் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், இந்த இடத்துல 3 ஏக்கரில் தான் கோகோ வச்சுருக்கேன். ஒரு 2 ஏக்கரில் இன்டர்கிராப்பு பனானா வச்சுருக்கேன். பனானா என்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க? பனானா, ரெட் பனானா, அப்புறம் நாட்டு வெரைட்டி சிங்கம், இது பூங்கதலி, ரசகதலி, அந்த மாதிரி நாட்டு வெரைட்டி வச்சுருக்கேன் சார். இந்த 3 ஏக்கரில் எவ்வளோ கொக்கோ இருக்கும் சார் ஆக்சுவலாக? 3 ஏக்கர்லேயும் இதில் ஒரு 100-125 செடி இருக்கும், மரங்கள் இருக்கும். எனக்கு எல்லா இடமும் சேர்த்து ஒரு 200 மரத்துக்கு மேலே இருக்கு. 200 கொக்கோ மரம் இருக்கும். ஆமாம் சார். இப்போ இந்த சின்னதாக இருக்குல்ல சார், அந்த மரத்துக்கும் இந்த மாதிரி பெரிய தடிமனாக உயரமாக இருக்கிற மரங்களுக்கும் விளைச்சல் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இது ஈல்டு கூடுதல் இருக்குல்ல சார், ஏரியா நிறைய கவர் ஆகும். எல்லா செடிகள்லையும் ஒரு நாள் முழுதுமே அவங்க இதில் மட்டும் பழம் பறிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் இதுலேயே ஒரு 500 பழம் கிடச்சிரும். ஒரு 30 பழம் உடைச்சா 1 கிலோ பீன்ஸு கிடைக்கும். அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளோ பீன்ஸ் வரும்னு. ஆமாம், ரகசியமாக நமக்கு வருமானத்தை தந்துக்கிட்டே இருக்கும். அது ஒருவேளை இது வந்து ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இந்த கேப் அதிகமாக வச்சா அதுக்கான இந்த மாதிரி அடர்த்தியாக வருமா? இப்போ ஏன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா இதுவும் கோகோ, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு தனி வெரைட்டி சார். ஆமாம், நான் கட் பண்ணி பார்த்தேன், திருப்பியும் மேலே தான் போகுது அது. ஆமாம், என்ன இது இப்போ இதில் இருந்து போகிற பிரான்ச்சஸை அடுத்த மரத்தில் தொடாமல் கட் பண்ணி விடணும் நாங்கள், அப்போ தான் நல்ல ஈல்டு வரும். ஆமாம் சார். இப்போ இந்த மரத்துலேருந்து விதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா? இல்லை, அப்படி இல்லை சார். நம்ம போடுறதுக்கு அந்த ஆமாம் அந்த மாதிரி பண்ணல. ஆமாம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 2 மரம் இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, அந்த இடத்துலையும் ஒரு மரம் இருக்குது. சரி சரி. ஆமாம் சார். சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குல்ல சார், இது எதனால் அப்படி இருக்குது? இது இந்த காட்டில் நிறைய அணில்கள் இருக்குது சார். அந்த அணில்கள் இதை பழத்தை அப்படியே உடைச்சி மெல்ல துவரம் போட்டு உள்ள சீத்தாப்பழம் போல இருக்கும். அந்த பீன்ஸில் மேலே சுற்றி பழம் இனிப்பாகவே இருக்கும். அது சாப்பிட்றதுக்காக இதை மாதிரி உள்ளே போய் எடுத்து அந்த பீன்ஸை கீழே போட்டுரும். நாங்கள் சாப்பிடாது, பீன்ஸை சாப்பிடாது. நாங்கள் பீன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மொத்தத்தில் கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணி அந்த ஃபெர்மெண்டேஷனில் வச்சுருவோம். ஆமாம் சார், இதனால எங்களுக்கு லாஸ் ஆகாது. ஆமாம் சார்.
அணில் வந்து சாப்பிட்றது. ஆமாம், சாப்பிட்றதுனால லாஸ் ஆகாது. இந்த பழம் எப்படி சார் இருக்கும் டேஸ்ட்டு? இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சார். ஆனால் நான் அந்த வச்ச புதுசில் நாங்கள் பழத்தை எடுத்து சாப்பிட்டோம். எங்களுக்கு டெமோவுக்கு வந்திருந்த சயின்டிஸ்டுகள் இது பழம் நாம் ஹியூமன் சாப்பிடக்கூடாது, ஆமாம் ஆமாம் சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் என்ன சொன்னாங்க. அதனால நாங்கள் யாரும் அது சாப்பிட்றதில்ல, கன்சியூம் பண்ணுறதில்ல. ஆமாம் 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 சார். இது உரங்கள்னா இப்போ எத்தனை மாதம் கேப்பில் கொடுப்பீங்க சார் உரங்கள்? 1 months 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உரம் கொடுத்துருவோம். இந்த லீவ்ஸ் எல்லாம் ஆள் வச்சு கலெக்ட் பண்ணுவோம் சார். கலெக்ட் பண்ணிட்டு இந்த தென்னை மரத்து மூட்டிலேயே சுற்றி தோண்டி இதோ வச்சுருக்கோம் பாருங்க, தோண்டி இந்த லீவ்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு அதுக்கு மேலே நாங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மாட்சாணி உரம் கொண்டு வருவோம். அதுக்கு ஒரு மரத்துக்கு 3 பெட்டி வச்சு மேலே அதை போட்டு மூடி இந்த இது ட்ரிப்பையும் போட்டு விட்டுருவோம் சார். பாஞ்சிடும். இயற்கை மூடாக்கு மாதிரி. ஆமாம் சார், இயற்கை மூடாக்கு போல் போட்டுருவோம். ஆமாம். இன்னொன்று ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, கோகோ வச்சதுனால புல்லே வராது சார். ஆள் வேலை செஞ்சு புல் வெட்ட வேண்டிய வேலை இல்லை. களை சுத்தமாக அதே இருக்காது சார், களையே வராது. மேற்கொண்டு சில இடத்துல போகிற பாதையில் கேப் உள்ள இடங்கள்ல புல் வந்ததுன்னா நாங்கள் 2 ப்ரஷ் கட்டர் வச்சுருக்கோம். ப்ரஷ் கட்டர் வச்சு அடிச்சிருவோம். அந்த மாதிரி சூரிய ஒளி கிடைக்கிற இடங்கள்ல மட்டும் கொஞ்சோண்டு வளரும். அதை ப்ரஷ் கட்டர் வச்சு அடிச்சிருவோம் சார். அதுலேயும் நமக்கு ரொம்ப அந்த புல்லும் உரம் ஆயிரும் தோட்டத்துக்கு. அதே மாதிரி மல்சிங் ஆயிரும். மல்சிங் ஆயிரும். எங்கும் தேன் கூடம் வச்சிருக்கோம், மருந்து சேர்க்கை. ஆமாம் சார், ஆமாம் சார். தேன் கூடம் ஒரு 100 பாக்ஸுக்கு மேலே தேன் கூடம் வச்சிருக்கோம். ஆமாம். அது வந்து இதனுடைய மருந்து சேர்க்கை. ஆனால் நீங்கள் வந்து பெப்பருக்கு வந்து மருந்து சேர்க்கை நீங்கள் வேற மாதிரி அது வாழை இருக்குல்ல சார். வாழை இது உள்ள மாமரம் வச்சிருக்கோம். அதில் உள்ள பூ வரும். பெப்பருக்கு அது மழை தண்ணியிலேயே மருந்து சேர்க்க கிடச்சிடும். ஆமாம் சார். எவ்வளோ தென்னை மரங்கள் இருக்குது சார்? 5 ஏக்கர்லேயும் ஒரு 350 தென்னை மரம் இருக்குது சார். ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்துக்கும் எவ்வளோ கேப்பில் வச்சுருக்கீங்க? ஒரு 30 அடி இருக்கும் சார் கேப்பு. ஸோ அப்போ அந்த காலத்தில் வச்சதுனால அவ்வளோ. ஆமாம் சார். அணில் தாவாத மரம் 1000 இருந்தால் அரசனை போல வாழலான்னு ஒரு பழமொழி உண்டுங்க சார். அதுக்காகவே கலப்பாகவே வச்சுட்டோம். ஆமாம், தென்னைக்கு தேரோடும் வீதி வேண்டும் அப்படின்னு. ஆமாம் சார். ஆமாம் 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 ஆமாம். அதனால அப்படி வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். அப்படி கலப்பாக வச்சதுனால தான் கோகோவும் எங்களுக்கு வச்சு அதுவும் ஈல்டு வர்றதுக்கு வசதியாக இருந்தது. ஆமாம் சார். இந்த அணில் தாவக்கூடாதுன்ற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அணில் தென்னை மரத்துக்கு தென்னை மரம் அணில் தாவாத அளவுக்கு கலப்பாகவே. ஆமாம் ஆமாம். இடம் விட்டு தென்னை மரம் வச்சா நல்ல ஏரேஷன் கிடைக்கும், ஈல்டு நல்லா வரும். ஆமாம் சார். முன்னாடி இந்த மரங்களுக்குலாம் எவ்வளோ வயசு இருக்கும் சார்? இப்போ இது ஒரு 50 வருஷம் பக்கத்தில் வந்து 50 வருஷம் இருக்கும். முன்னாடி கொடுத்த ஈல்டுக்கும் இப்போ இருக்க ஈல்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா கேட்டீங்க சார். இப்போ ஈல்டே இல்லை சார். இப்போ என்ன 1/4 தான் இருக்கு சார். ஒரு கேரளா வாடல் நோயின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த நோய் வந்துட்டுது. எங்கள் விவசாயியோடைய வாழ்வாதாரமே அடியோட போச்சு. தென்னை விவசாயியோடைய வாழ்வாதாரம் அடியோட போச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு காரணம் இந்த கொக்கோ தான் கை தூக்கிச்சு. ஆமாம். கொக்கோ ஒவ்வொரு மாதமும் நமக்கு கொக்கோலேருந்து பலன் கிடைக்கு. ஆனால் தென்னை மரத்தில் 1/4 தான், 4ல் ஒரு பங்கு தான் வருமானம் இருக்குது. நிறைய மரங்கள் பாதிச்சிட்டு நாங்கள் இதை கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் பேசி பார்த்துட்டோம், விவசாய அதிகாரிகள்கிட்டையும் பேசி பார்த்துட்டோம். அவங்க வந்து ஒவ்வொரு மருந்தாக வைக்க சொன்னாங்க. எல்லாமே வச்சோம். தென்னை மரத்தில் கொண்டையில் கொண்டு மருந்து வைக்க சொன்னாங்க, அதையும் பார்த்தோம். ஒரு மரத்துக்கு 3 கிலோ முதல் 5 கிலோ வரைக்கும் வேப்பம் பிண்ணாக்கு வைக்க சொன்னாங்க, அதையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். எந்த அளவுக்கும் ஒரு முன்னேற்றமே இல்லை. கொஞ்சம் நோய் மாறினது போல தெரியுது, ஆனாலும் ஈல்டு இல்லை.
ஆமாம் ஆமாம். நோய் மாறின மரத்துலேயும் ஈல்டு இல்லை. நீங்கள் சார் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னால் தேங்காய் வெட்டி போட்டால் தரையே தெரியாது சார். அந்த அளவுக்கு தேங்காய் ஃபுல்லாக நிரம்பி கிடக்கும். இந்த 5 ஏக்கர்லேயுமே எனக்கு ஒரு 10,000 காய் வெட்டுச்சு. இப்போ 2000 காய் கூட வெட்டலை. அப்படி ஹெவி லாஸ். இந்த அரசாங்கம் இதுக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு தீவிர முயற்சி எடுத்து இந்த தென்னை மரங்களில் உள்ள நோயை காப்பாற்றினா மட்டும்தான் இந்த தென்னை மர விவசாயிகள் செழித்து வாழ முடியும். இல்லாமல் இருந்தால் நாங்கள் அழிஞ்சு போய்கிட்டே இருக்கோம் சார். இந்த இந்த கொக்கோ இந்த லீவ்ஸு ஃபுல்லாக மண்புழு பூச்சி புழுக்கள் தான் இருக்கு. உரத்தை சாணி உரத்தை பார்த்தீங்களா? இந்த இது சணப்பு போட்டோம் விவசாயத்துறையில இருந்து சணப்பு தக்க பூண்டு இதெல்லாம் போட்டு விட்டுருக்கோம். இதை டிராக்டர் வச்சு எப்பாவது உள்ள உழுவீங்களா? ஆமாம், டிராக்டர் வராது இல்லை சார். ஆமாம், டிராக்டர் வச்சு விழ முடியாது. மேனுவலாக தான் ஆட்களை வச்சு தான் பண்ணுறீங்க. ஆமாம் சார். ஆமாம், ஆட்களை வச்சு தான் செய்யும். அதே கூலி ஜாஸ்தி நிறைய ஆகும். ஆளுகளும் எப்பவும் கிடைக்காது. நாங்களும் கூட சேர்ந்து செய்வோம். ஆமாம் சார். கொக்கோவில் பூச்சி தாக்குதல் இது வரைக்கும் எதாவது வந்திருக்கு? ஆமாம், வந்திருக்கு. அதுக்கு நம்ம விவசாயத்துறையில் விசாரித்து கேட்டு இந்த காப்பராக்சி குளோரைடு ஸ்ப்ரே பண்ணுவோம் சார். ஆமாம், துருசுன்னு சுண்ணாம்பு. ஆமாம் சார். ஆர்கானிக் தான். ஆர்கானிக் தான், வேற எதுவுமே யூஸ் பண்ணல. ஆமாம், கிடையாது சார். இப்போ பர்டிகுலராக ஒரு மரம் வந்து காய் இவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு மரத்தில் சின்னதாக இருக்கும், அப்படின்ற மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாம், இருக்குது சார். இப்போ இந்த காய் போல் இருக்காது எல்லா மரத்துலேயும். ஆனால் பீன்ஸு ஒரு 45 பீன்ஸு ஒரு காயில் இருக்கும் சார் பை டிஃபால்ட்டாக. ஆமாம் 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 ஆமாம். சின்ன காய்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆமாம் சார். அதில் குறைவு இல்லாமல் இருக்கும், கூடுதலும் இருக்காது. ஆமாம் சார். நாம் எந்த செலவும் நமக்கு கிடையாது. நாம் சேனை விற்று கிழங்க நாம் ஆனி ஆடி மாதம் வாக்கில் ஊனி விட்டால் போதும். அது வாழையடி வாழை போல் கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த மார்ச் இந்த ஏப்ரல் மாதங்களில் கிழங்கு விளைஞ்சிரும். மேலே விளைஞ்சிட்டோன்னா பூ வரும். அந்த நேரத்தில் நம்ம கிழங்கை எடுத்துடலாம். எத்தனை கிழங்கு இருக்கும் சார்? ஒரே கிழங்கு தான் இருக்கும், பெரிய கிழங்கு. ஆமாம் சார், பெரிய கிழங்கு, ஒரே கிழங்கு தான் இருக்கும். ஆமாம் சார். இந்த சார் ஊடு பயிராக வச்சுருக்கு, கிழங்கு வச்சுருக்கு. நான் அவகோடாவும் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதோ இருக்குது சார் அவகோடா. இது ஆமாம் ஆமாம். இதை கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடணும். கொக்கோவும் கவாத்து பண்ணி விடும்போது மேலே போயிடும். தென்னை மரம் நோய் டிசீஸ் மாறி இருக்குன்னு சொன்னேன்ல சார், அது மாறி இருக்கு. ஆனால் ஈல்டு இல்லை இந்த மரம். இது மங்குஸ்தான். ஆமாம் சார். இது வச்சு எவ்வளோ நாள் இருக்கும் சார்? இது 2 வருஷம் ஆகுது சார். ஆனால் ரொம்ப ஸ்லோ க்ரோத்து. ஆமாம். இந்த மரத்துலேயும் எந்த காயுமே இல்லையா சார் இதில் ஒன்றும்? ஆமாம், இது டிசீஸ்டு மரம் தான். அப்புறம் மருந்தெல்லாம் கொஞ்சம் வேப்பம் பண்ணாக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் நோய் மாறி இருக்கு சார். ஆமாம், நோய் மாறி இருக்கு. ஆமாம் சார். இந்த விட்டலுக்கு எனக்கு ட்ரைனிங் பீரியடில் அங்கே இருந்தப்போ அங்கே இருந்து வரும்போது கொஞ்சம் கமுகு கன்று வாங்கிட்டு வந்தேன் சார். கமுகு பாக்கு அதில் இருந்து வாங்கி வச்ச மரங்கள். இதெல்லாம் ஏதாவது பர்டிகுலர் வெரைட்டியா சார்? இல்லை அவங்க விட்டல்ல இருந்து அவங்க தந்தது, அவங்க வாங்கிட்டு வந்தது. சரி சரி. ஆமாம், நம்ம ஊரோட இது நல்லாவே காய்ச்சிருக்கு சார். ஆமாம். மரத்தினுடைய பருமனே ரொம்ப பெருசா இருக்கு. ஆமாம் ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். நார்மலாக கம்மு இதுலேருந்து ஒரு 3ல் 1 பங்கு தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே உள்ள பருமனை மரம் மாதிரி தேக்கு போல தடியாக இருக்கு. மரவள்ளியும் நமக்கு தேவைக்கு வீட்டுக்கு உபயோகத்துக்கு மரவள்ளியும் வச்சுக்கிடுவோம். மரவள்ளி கிழங்கு
சேனையை பார்த்தீங்களா? ஆ, இல்லைன்னா பெரிய கிழங்கா வரும். இவ்வளோ ஸ்டெம் இவ்வளோ பெருசாக வந்துட்டுன்னா பெரிய கிழங்கா இருக்கும். ஆமாம் சார். இந்த தேக்கு மரம்லாம் அப்போ வச்சதுண்ணா சார் இது? இது வச்சு ஒரு 40 வருஷம் இருக்கும் சார் இந்த தேக்கு மரம். ஆமாம் சார். ஆமாம் சார். அறுபது அடி உயரம் இருக்கும்ண்ணா சார்? இருக்கும் இருக்கும் இருக்கும். இது வந்து பூவரச மரமா சார்? மேலே வந்து? ஆமாம், பூவரச மரம் சார். மேலே பூவரச மரம். ஆமாம். அதை வந்து நீங்கள் ஒரு போஸ்ட்டாக பயன்படுத்திருக்கீங்க? ஆமாம் சார். பயன்படுத்தி இதில் வந்து இதைத்தான் பிடிச்சி அது வளருது. இப்படி வளர்ந்து வளர்ந்து எனக்கு அனுபவத்தில் ஒரு 10 வருஷம் ஆனதும் அந்த இதை பற்றி பிடிச்சி போகக்கூடிய அந்த மரம் ஒரு 10 வருஷத்தில் அந்த மிளகுனுடைய அந்த முட்டு வேற இறக்கி அது காஞ்சி செத்து போகுது, பட்டு போயிடுது. ஆமாம், அதுக்காக அப்படி போயிட்டுன்னா அந்த கொடியெல்லாம் வேஸ்ட் ஆகி போகும், மிளகு நமக்கு நஷ்டப்பட்டு போகும். அதுக்கு கிராஜுவலாக இது இந்த கிளிசரிடியாவில் நாம் வளர்த்துக்கலாம் தான் இதை இப்போ கிளிசரிடியா வளர்த்துருக்கேன் சார். இப்போ வச்சு ஒரு மாதம் நான் இது நட்டு. ஓஹோ. ஆமாம் சார். சரி சரி. கிளிசரிடியா அப்படி இருந்தால் நமக்கு பயம் இல்லை. இல்லை டோட்டல் மரமும் பட்டுட்டோன்னா நமக்கு இதை படத்தி விடுக்கு கம்பு இருக்காது. ஆமாம், கம்பு இருக்காது. பிடி கொப்பு ஒன்றும் இல்லாமல் ஆமாம், மொத்தத்திலே கீழே வந்துடும், நமக்கு லாஸ் ஆயிரும். அதுக்காக இதை எல்லாமே அடிஷனலாக ஒன்று வச்சுக்கிட்டு வரேன். ஆமாம் ஆமாம். இந்த இதில் உள்ள முட்டாக வேர் போடும்போது ஒரு 10 வருஷத்தில் அந்த தாய் மரமே காஞ்சி பட்டு போகுது. ஆமாம் ஆமாம். அதனால் கட்டாயம் வேறு மரம் வச்சு ஆகணும். ஆனால் இதுக்கு மாற்றா வேப்ப மரம் மட்டும் வச்சுட்டா நல்லா இருக்கும். அதில் வேப்ப மரத்தில் அந்த மூட்டை அந்த மரத்தில் அந்த போட்டு அந்த சாரை உறிஞ்சி நமக்கு மிளகும் ஆர்கானிக்காக நல்லா கிடைக்கும், நல்லாவே வரும், ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விவசாய அதிகாரிகள் கிளிசரிடியா இல்லாட்டு பூவரசு இதைத்தான் வைக்க சொன்னாங்க. அதனால் வச்சேன். எனக்கு அனுபவத்தில் இப்போ இப்படி கூட மாற்று இதாக வச்சா நல்லாவே வரும், மரம் என்னைக்கும் நிற்கும். ஆனால் வேப்ப மரத்தை நாம் கொஞ்சம் கவாத்து பண்ணி கொண்டு போகணும். ஆமாம் சார். வேம்பு வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது. ஆமாம் சார். மிளகு இயற்கையிலே மருத்துவ குணம் கொண்டது. அப்படிங்கும்போது இந்த ரெண்டும் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த மிளகுடைய பவர் இன்னும் கொஞ்சம். ஆமாம், ஆர்கானிக் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம் சார். நம்ம மிளகு சுக்கு மிளகு திப்பிலின்னு எல்லாரும் நம்ம விரும்பி சாப்பிடாத அது ரொம்பவே தரமாக இருந்துட்டுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம் சார். இப்போ இதில் வந்து பூக்கள் வந்து இதுதான் பூக்களா? அந்த சார் இதுதான் கரெக்டு சார். இதுதான் இந்த இன்னொரு பூவில் இருந்தால் இன்னொரு வந்து பாலினேஷன் அப்படியே நடக்கும். ஆமாம். இதில் பாலினேஷன் வந்து தேனினால நடக்காது? இல்லை 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 இல்லை, இந்த பூவில் இருந்து அடுத்த பூவுக்கு வந்த பாலினேஷன் தான். ஓஹோ. ஆமாம் சார். ஆமாம். அப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் பாலினேஷன்? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கும், காய்க்கும். அதர்வைஸ் நாம் தண்ணி அடித்து கொடுக்கணும். மேலேருந்து அடித்து கொடுத்துட்டா தண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்கும். இது செடியும் நல்லா ஈல்டு வரும், காயும் மணிகளும் நல்லா பருகும், நல்லாவே இருக்கும் சார். இந்த மாதிரி ஒரு செடியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் சார்? எனக்கு அந்த அளவு எல்லாத்துலேயும் ஈல்டு இன்னும் வரல. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொண்டு வந்ததுனால இப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 கிலோ மிளகு கிடைக்கும். ஒரு செடியிலேருந்து ஒரு 500 கிராம்லேருந்து ஒரு 700 கிராம். ஒரு இந்த மாதிரி செடி இருந்ததுன்னா ஒரு 2 கிலோ கிடைக்கும் சார். ஓஹோ. இந்த மாதிரி எல்லாமே. ஆமாம், எல்லா செடியும் வரணும். எல்லா செடியும் வந்ததுன்னா நல்லாவே இருக்கும். ஆமாம். ஆனால் விவசாயி வீட்டில் இருந்தால் ஒன்றும் நடக்காது, தோட்டத்திலே தான் வந்து ஃபுல் டைம் என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் சார். இதில் கொடி அங்கே இருந்து வாரது, தொங்கு கொடிகளை எல்லாம் வெட்டி ரிமூவ் பண்ணணும், நிறைய வேலைகள் வரும். கொஞ்சம் கொஞ்சம் நாம்
செய்யணும். வேற ஒரு மருந்து அடிக்க வேண்டியதில்லை. இதுலேயும் எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா காப்பராக்சி குளோரைடு ஸ்ப்ரே பண்ணுவோம், சரியாக போயிடும். அவ்வளோ. ஆமாம் சார். ஆமாம். சரி, ஓகே. இது வியட்நாம் ஏழி பிலாவு பலாமரம். பலாமரம். இந்த வியட்நாம் ஏழி, இந்த மங்குஸ்தான், ரம்பூட்டான் இதெல்லாம் மதுரையில் பெரிய குளத்துலேருந்து கொக்கோ கம்பெனிக்காரங்க, மேண்டலேஸ் கம்பெனிக்காரங்க போன வருஷம் எங்களுக்கு கொண்டு தந்தது ஓ, சார். அப்படியா? ஆமாம், கொஞ்சம் விலை கம்மியாக எங்களுக்கு தந்தது. விவசாயிகள் அவ்வளோ கொக்கோ ஃபார்மர்ஸுக்கும் கொடுத்தாங்க. அதிலே நாங்கள் நிறைய வாங்கி நட்டுருக்கோம். ஆமாம் சார். கொஞ்சம் அமௌண்ட்டு குறைஞ்ச ரேட்டில் எங்களுக்கு தந்து மேண்டலேஸ் கம்பெனிக்காரங்க எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விட்டாங்க சார். அதனால தான் நாங்கள் வியட்நாம் ஏழு பிலாவ் அங்கங்கே நட்டுருக்கோம். ஆமாம். இதில் இந்த கொல்லா மரமும் வச்சுருக்கோம் சார். இந்த 2 ஏக்கர்லேயும் கொல்லா மரம்னா இந்த விஆர்ஐ 5 விருதாச்சலம் ஒட்டு வெரைட்டி, அந்த கொல்லா மரமும் வச்சுருக்கோம் சார். இதோ கொல்லா மரம். முந்திரி. இது விஆர்ஐ 5 கொலையாகவே காய்க்கும் சீசனுக்கு. இப்போ சீசன் இல்லை. ஆமாம் சார். இந்த 2 ஏக்கர்ல தான் வந்து ஊடு பயிரா இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம் 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 ஆமாம். வாழை வந்து முதன்மை ஊடு பயிர். ஆமாம். எல்லா இடத்துலையும் தென்னை தான் முதன்மை பயிர். தென்னை தான் மெயின். அதுக்கு பிறகு தான் மற்ற தென்னைக்கு ஊடு பயிரா. இது கொக்கோ, இந்த பக்கம் வாழை சார். அது கூட இந்த மாதிரியான பல மரங்கள், பலா. ஆமாம் சார். ரம்பூட்டானு. ஆமாம், இந்த மாதிரி மரங்கள். ஆமாம். இதில் ஒரு G9 வாழையும் இருக்குது சார். திசு வாழையா? ஆமாம் சார், திசு வாழை. இதோ G9 இது. ஆமாம் சார். இந்த ஒன்று தான் திசு வாழையா? ஆமாம் சார், இது ஒன்று தான். கொலை போட்டிருக்கு, வேற வச்சுருக்கோம். ஆமாம். இந்த மோரிஸ்ன்னு சொல்லுவாங்களா தானே? ஆமாம் 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 சார். நம்ம திருச்சியில எல்லாம் இதுதான் அங்கே விற்கும், நம்ம ஊரில் விற்காது அதிகமாக. இதில் ரம்பூட்டானும் வச்சுருக்கோம், அவகோடாவும் இருக்குது சார். ஆமாம். இது ரம்பூட்டான். நம்ம இவங்க தந்தது, கொக்கோ கம்பெனிக்காரங்க தந்தது. ஆமாம். இதுவும் ரம்பூட்டான். இது ரம்பூட்டான். இது எல்லாமே செவ்வாழை தான். எல்லாம் செவ்வாழை தான் சார். இது அவகோடா சார். வச்சு 1 வருஷம் தான் ஆகுது இந்த மரம். ஆமாம் சார். நல்ல வளர்ச்சி இருக்கு. ஆமாம் சார். இது சோலை ஆனதுனால, ஷேடு ஆனதுனால எனக்கு இந்த தென்னை மரத்துக்கு ஊடு பயிர் கோக்கவும் நடலாம், விவசாயிகளுக்கு லாபம் ரெட்டிப்பாக இருக்கும்னு சொல்லி முத ஐடியா தந்தது நம்ம பேச்சுப்பாறை அறிவியல் மையத்தில் தங்கசெல்வி வாயின்னு ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்களும் இறைவனின் ஒரு சாரமாக வந்து எங்கள் ஏரியாவை எல்லாம் பார்த்து உங்களுக்கு நல்லாவே வரும், இந்த சாயலுக்கு நீங்கள் கோகோ வைக்கலாம் என்று சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணி, அவங்களுடைய அட்வைஸின் பேரில் ஆரம்பத்தில் கோகோ நான் நடவு பண்ணினேன். பிறகு அதை எனக்கு ஃபாலோ பண்ணதுக்கு நம்ம அசோக் மேக்ரின்னு ஒரு சார், ரொம்ப நல்ல ஆள், விவசாயிகளாக மிகவும் உற்சாகமாக எங்களை புஷ் பண்ணி தூக்கி விட்டது அசோக் மேக்ரின் சார் தான். அது என்றைக்குமே மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஊடு பயிர் பெப்பரும் வைக்கலாம், இடம் வசதியாக இருக்குது. அதில் பூவரசம் மரமோ முள்ளு முறுக்கு மரமோ கிளிசரிடியாவோ வச்சு நீங்கள் பெப்பரும் வைக்கலாம். அதிகமாக லாபம் இங்கே ஈட்ட முடியும் உங்களுக்கு. நான் ட்ரிப் இரிகேஷனும் போட்டு தரேன் என்று சொல்லி எல்லாமே எங்களை தூக்கி விட்டது அசோக் மேக்ரின் சார் தான். பிறகு டிஷ்யூ கல்ச்சர் வாழை செவ்வாழையில் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அதையும் சார் தந்து இப்போ நான் டிஷ்யூ கல்ச்சர் வாழையும் வச்சு
நல்லாவே கொலையும் பணமும் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே டிஷ்யூ வாழை தானே சார்? ஆமாம் சார், எல்லாமே டிஷ்யூ கல்ச்சர் வாழை தான் இது சார். இந்த ரெட் பனானா எல்லாம் ரெட் பனானா எல்லாமே இது உயரமாக வளர காரணம் கொஞ்சம் நெருக்கடி ஆனதுனால கொஞ்சம் நெருக்கமாக வச்சுட்டோம். ஸோ வெயில் சூரிய ஒளிக்காக போட்டி போட்டு எல்லாம் மேலே வந்துச்சு. ஆமாம் சார். இந்த இந்த அதோ வச்சிருக்கு பார்த்தீங்களா பெட்டு, அதில் இருந்து தான் சென்ட்ரிஃபிகல் மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்து. இப்போ தண்ணி கீழே போனதுனால உள்ள போர் போட்டு நம்ம போரில் இருந்து சப்மர்சிபிள் போட்டு மோட்டர் சப்ளை ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ ஆழம் இருக்கும் சார் இது? அதான் இது 55 அடி ஆழம் தான் சார் இந்த கிணறு. அது கீழே 100 அடி போர் போட்டிருக்கீங்க? ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம். இதுதான் மெயின் வால்வு இல்லை சார்? இதான் மெயின் வால் சார். இதுவும் நம்ம தோட்டக்கலைத்துறையில இருந்து அவங்க தான் எங்களுக்கு வச்சு தந்திருக்காங்க. சொட்டு நீர் பாசனத்துக்கு இது எங்களுக்கு ரொம்ப மிகவும் உபயோகரமாக இருக்குது. நாங்கள் நின்று தண்ணி பாய்க்க வேண்டியதில்லை. தண்ணி ஆள் வச்சு தண்ணி பாய்க்கணும்னா ஏகப்பட்ட ரூபாகும். எங்களுக்கு 7-8-10 ஏக்கர் இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆள்களும் கிடைக்காது. இது நாம் பாட்டுக்கு மோட்டரை போட்டுவிட்டு வால்வை திருப்பி விட்டுட்டா போதும். மதியத்துக்கு பிறகு இன்னொரு செக்ஷனில் திருப்பி விட்டுருவோம். நல்லாவே பாஞ்சிரும். ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. சில நாட்களில் பகலை சப்ளை இல்லாமல் இருக்கும். அப்போ நைட்டு போட்டு விட்டுருவோம். அப்பவும் பாஞ்சிரும். தண்ணி பாய்க்கணுங்க அந்த பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிட்டுது சொட்டு நீர் பாசனம் எங்களுக்கு. இந்த கொக்கோ கான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இருக்குது. இதையும் ட்ரிப்பில் ஊற்றி விட்டுருவோம். எல்லா மரங்களுக்கும் போய் பாஞ்சிரும். இதுவும் நம்ம திருப்பதி சாரம் அறிவியல் ஆய்வு மையத்தில் கவிதான்னு ஒரு கவிதா மேடம் இருக்குது. அவங்க இந்த ஒரு 5 லிட்டர் அவங்க தந்துடுவாங்க. யூனிவர்சிட்டியிலேருந்து வரும். அதுக்கு பேர் என்னன்னு தெரியல எனக்கு. அதை நாங்கள் ஒரு 5 கிலோ நாட்டு சர்க்கரையும் ஒரு 5 லிட்டர் பாலும் பாலை காய்ச்சி உர வச்சு தயிராக்கி இந்த நாட்டு சர்க்கரையும் இதுவும் கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஒரு மாதத்தில் நல்லா அது நல்லா சத்து நல்லா பெருகி நல்லா இருக்கும். அதை ட்ரிப்பில் ஒவ்வொரு மரத்துக்கும் போட்டுருவோம். அப்படியெல்லாம் போட்டால் நோய் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு நோய்கள் மாறி இருக்கு. ஆனாலும் ஈல்டு இல்லை. ஆமாம் சார். என்னை எப்படியாவது நோய் மாறினதுனால இன் கோர்ஸ் ஆஃப் டைம் நோய் மாறி நல்லா ஈல்டு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக வரும் சார். தேங்க்ஸ் சார். இது கீழடக சீட்ஸையும் கலெக்ட் பண்ணிடுவோம் நாங்கள். 2-3 லேடிஸ் வேலை பார்ப்போம் தோட்டத்தில். ஆமாம் சார். இதுவும் விளைஞ்சிட்டு லைட் எல்லோ வயசில் கட் பண்ணிடுறாங்க. லைட் எல்லோ வயசில் அணில் கடிச்சிருச்சு. ஆமாம் அணில் கடிச்சது சார். அதில் இருக்க உள்ள அந்த சதையை மட்டும் சாப்பிட்டுட்டு அதே அப்படியே கீழே போட்டுரும். இந்த ஸ்டேஜில் அப்படின்னா அணில் டேமேஜ் பண்ணாது. ஆமாம். இப்போ இதை உடச்சி பார்த்தாலும் நீங்கள் கொண்டு போய் உடச்சி பார்க்கலாம். உள்ள பழம் இருக்கும். எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. சாப்பிடலாமா? ஆமாம். விஷம் ஒன்றும் இல்லை. லேசாக இனிக்கும். இனிக்குதா? ஆமாம். அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆமாம். சீத்தாப்பழம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். டைமே கிடைக்காது. சர்வ நேரமும் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் முடியும். இப்படி மேலே பிராஞ்சி போகுது பார்த்தீங்களா? அது எதுவுமே அலோவ் பண்ணக்கூடாது. அவ்வளோ வெட்டணும். ஆமாம் சார். ஒத்தையாக தனியாக உயரமாக போகிறது. ஆமாம். விடவே கூடாது. அங்கே வெளிச்சமாக இருக்கணும் ஸ்டெம்மில். ஆமாம். நம்ம தோட்டத்துக்கு எதுவும் குச்சிகள் தேவைப்படணும். மூங்கிலும் நட்டு வளர்த்துருக்கோம் சார். அதுவும் மூங்கில் இருக்கு பாருங்க. மூங்கில் தெரியுதா? அந்த பக்கம் அதுவும் ஆமாம் இருக்கு.
இதில் இந்த அணில் கடிச்சு போட்டது ஏகப்பட்டது கிடைக்காது சார்? நிறைய கிடக்கு சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது என்னைக்காவது முளைச்சிருக்கு? இதெல்லாம் அது முளைச்சதானோ? முளைச்சிரும். இதெல்லாம் கொக்கோ செடி? இது இல்லை சார், இது ஆயனி. ஓ, அயனி. ஆயனி. இதான் அந்த அயனி மரம் நீங்கள் சொன்னது? இந்த மரம் இதான் சார். இங்கே பார்த்தீங்களா, இது வேறு உள்ளே போய். இது என்ன வருது? இது பெப்பரோட வேறு தானே? அது இது பெப்பரோட வேறு இல்லை. இங்கே இருக்கு. இங்கே வாங்க. மேலே போய் பிடிச்சிருக்குது. மேலே போய் பிடிச்சிச்சு. ஆமாம், கீழே வச்சு பிடிச்சி நாங்கள் இலக்கி விட்டோம். என்ன பிடிச்சிருக்கு இல்லை? வேறு இப்படியே பிடிச்சி மரம் டேமேஜ் ஆகி மரம் படக்கூடிய கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஆமாம், வந்துருச்சு. ஆமாம், அதனால தான் மரத்தில் நாம் பெப்பர் படுத்தக்கூடாது. படுத்தினா மரம் டேமேஜ் ஆயிரும் சீக்கிரமாக. அதுக்காக தான் இப்போ நிறைய இடங்களில் கல் தூண்லையும் இந்த பைப்புலையும் வச்சு அப்படி விட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் கூட அப்படி வைக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆமாம், அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு நாளும் அழியாது. 100 வருஷம் பெப்பர் நிற்கும். ஆமாம், இந்த பெப்பர் ஃபுல்லாக கீழே விழுந்து கிடக்கு போல இருக்கு. ஆமாம், நிறைய கீழே விழுந்து கிடக்கு. அது ஹைட்டுக்கு போனதுனால இங்கே ஒரு டார்பால் இந்த மாதிரி போட்டோம்னா அவ்வளோ நமக்கு பிரயோஜனமாக கிடச்சிரும். ஆமாம், விழுந்து நிறைய காஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அந்த ஆமாம். ரொம்ப முன்னாலேயே விழுந்துக்கிட்டு இருந்திருக்கு. சோனிக்கல்ல ஒருத்தரும். இங்கே பாருங்க. விவசாயம் பண்ண மட்டும் பத்தாது, இந்த வருமானங்களை எடுக்கணும். ரொம்ப நாளாகவே விழுந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் புண்ணியத்தில் தான் இதெல்லாம் பார்த்தது. நான் இல்லாட்டி நான் அங்கே வந்திருக்க மாட்டேன். ஆமாம், 100 கிராம் என்ன விலை விற்கிது? 1/2 கிலோ கிடக்கும் போல. ஆமாம் சார், 1/2 கிலோ கிடக்கும். இப்போ கீழே இருந்தது எடுத்தது இவ்வளோ வந்திருக்குண்ணா? ஆமாம், இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ கிடச்சிது. நல்லா பழக்கம்னா நீங்கள் சொன்ன மாதிரி 1/2 கிலோவுக்கு மேலே கிடைக்கும். ஆமாம், கொஞ்சம் தூத்து எடுத்துட்டா மண்ணை வெளியே போட்டுட்டு. பறவைகளோ வேறு எதுவும் சாப்பிடாது சார்? ஒன்றும் சாப்பிடாது. காரம் இல்லை சார். ஆனால் பறவைகள் சாப்பிடும். அந்த மேலே இருக்குல்ல தொலி, அந்த பழம் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிறது. ஆமாம், இதை மெல்ல டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மேல் தொலி இந்த எரிக்காது. தொலியை மட்டும் டேஸ்ட் பண்ணணும். எரிப்பே இருக்காது. உள்ளே இருக்க சீடை கடிச்சாதான் என்ன பாருங்க, பழம் கிடாது வேஸ்டா. இந்த ஃப்ரண்ட்ல இருக்குல்ல 2 பெரிய மரம், அது என்ன மரம் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு? இதுதான் பாம் ட்ரீ சார். பாம் ட்ரீ, பாம் ஆயில் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? பாம் ஆயில் மரம் சார். இதுதான் பாம் ட்ரீ. சரி சரி. நம்ம பாம் ஆயில் எடுக்கிறோம் இல்லை, அந்த மரம். அந்த மரம் பாம் ஆயில், பாம் ட்ரீ. சரி சரி சரி. ஆமாம் சார், பாம் ஆயில் எடுக்கக்கூடிய அந்த இதில் கொலையாக தேங்காய் கொலை போல காய்க்கும். அந்த காயை பறித்து ப்ராசஸ் பண்ணி எண்ணெய் எடுக்கிறது சார். ஆமாம், இதை நாம் இது உலர்த்தி மரம். இது இந்த இருக்கு உலர்த்தி பயன்படுத்துவாங்க சார். இந்த கல்யாண வீடுகளில் அலங்காரத்துக்கு இந்த கொலையை கட்டுவாங்க. அதோ இந்த மேலே இருக்க அந்த இது, அந்த சரடு போல கீழே வருது இல்லை, கிரீனிஷா, அது
ஓஹோ. இப்போ இதில் 2 கொலை இருக்குது. நமக்கு ஒரு 2 கொலையும் ஒரு 2000 ரூபா நமக்கு கிடைக்கும். அவங்க யாரும் வெட்டிட்டு போயிடுவாங்க. ஓஹோ. ஆமாம் சார். சரி சரி சரி. இந்த பக்கம் ஒரு கொலை அடகு, அந்த பக்கம் ஒரு கொலை அடகு. சார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது பெப்பர் வந்து பூரசெல்லாம் படத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரம் கொஞ்ச நாள் கழிச்சு பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு 10 வருஷம் இடைவெளியில் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அது எதனாலன்னு சொல்ல முடியுமா? அது நான் சொன்னது எனக்கு அனுபவத்தில் தான் சார் அதை பேசினேன் உங்கள்கிட்ட. இங்கே பாருங்கள், முட்டாக வேறு போட்டிருக்கோம். வேறு பிடிச்சி இழுத்தா லேசாக ஒன்றும் வராது. ரொம்ப ஹெவியாக போட்டு உள்ள மூட்டு வேறு அப்படியே உள்ளே கொடுத்து இந்த மரத்தில் உள்ள சத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். அப்படியே உறிஞ்சி எடுக்கிறதுனால ஒரு 10 வருஷத்தில் எனக்கு அனுபவத்தில் இந்த மாதிரி தாய் மரம் பட்டு போகுது. அப்படி பட்டு போனால் இந்த செடி கொடி ஃபுல்லாக மொத்தமும் வேஸ்ட்டாக கீழே விழுந்துடும். அதுக்காக நான் இப்போ பக்கத்தில் வேற துணை மரம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சார். கிளிசரிடியா சொன்னீங்க. கிளிசரிடியா வச்சு இதுக்காக தான் சார் கிளிசரிடியா வச்சிருக்கேன். அப்போ வந்து ஒரு பெப்பர் வந்து அந்த தாய் மரத்தை அது படந்து போகிற தாய் மரத்தினுடைய சாரையும் சேர்த்து உறிஞ்சுது. அப்போ நிச்சயமாக உறிஞ்சிடும். மண்ணில் இருக்க சத்தம் மட்டும் எடுக்கிறது. ஆமாம், 2 டபுள் இதில் அது பெனிஃபிட் ஆயிரும். இதனால தான் நீங்கள் வேம்பு மாற்றி வச்சா. ஆமாம், நான் அதுக்காக தான் சொன்னேன் வேம்பு மாற்றி வச்சுன்னா வேம்பில் கொண்டு இந்த மிளகுனுடைய முட்டாக வேற வேம்பு சேரில் அந்த தடியில் ஸ்டெம்மில் ஊனி அந்த வேம்புனுடைய அந்த கசப்பையும் அது எடுத்து உறிஞ்சி இருந்துட்டுன்னா ஆர்கானிக் பெப்பர் ரொம்பவே நல்லா இருக்கும். மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மருத்துவ குணமுள்ள ரொம்ப மருத்துவ குணமா வந்துடும். அப்படிதான் சொன்னேன். ஆனா அதுக்கு உடனே செய்ய முடியாது. அதுக்கு வேம்ப நாம கொஞ்சம் கவாத்து பண்ணி ஒரு 10-15 அடி போனதும் கட் பண்ணி விட்டுறணும். அப்படி நாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் செய்யணும். வேம்பு இந்த பூவரசு கிளிசரிடியா மாதிரி ஸ்பீடா வளராது. அதனால தான் ஃபார்மர்ஸ் அதை ட்ரை பண்ணல. ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணனா நிச்சயமாக நம்ம ஆர்கானிக் பெப்பர் பிரயோஜனகரமாக இருக்கும். என்னைக்கும் மருத்துவ குணத்தோடு இருக்கும். உங்களுக்கு இந்த மண்ணுக்கு வேம்பு வந்திருக்கா சார்? ஆமாம், வேம்பு இருக்கு. இங்கே தோட்டத்திலே வேம்பு இருக்கு சார். அதோ பாருங்க, வேம்பு நிற்குது. முதல் முயற்சியாக நீங்கள் செஞ்சு பார்க்கலான்னு. ஆமாம் சார், நான் முதல் முயற்சியாக செய்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். வேம்பு அதோ நிற்க பாருங்க, இருக்கு. இந்த மண்ணுக்கு எல்லா மரமுமே வரும் சார். சார், இப்போ வந்து கோகோ பீன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இப்போ வந்து அதுலேருந்து அடுத்த ப்ராசஸ் என்ன சார்? அடுத்த ப்ராசஸ்ஸு எல்லா பழங்களையும் ஒரு 4 or 5 days குவிச்சு வச்சுட்டு அப்புறமா மொத்தமாக உடைப்போம். இப்போ உடைச்சி அந்த பழத்தில் இருந்து அந்த பீன்ஸ் அந்த சீட்ஸை நாங்கள் பிரித்து எடுத்து நாங்கள் அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், உட்டன் பாக்ஸ். இந்த ட்ரே தான். இந்த பாக்ஸில் அப்படியே எல்லாம் குவிச்சு போட்டு அதுக்கு மேலே வாழை இலையும் போட்டு அதுக்கு மேலே சாக்கு, இந்த ஜூட்டு சணல் சாக்கு போட்டு மூடி வச்சிருவோம். 3rd day பழையபடி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிளறுவோம். கீழே இருக்க மேலே வர மாதிரி, மேலே இருக்க கீழே போகிற மாதிரி ஃபுல்லாக கிளறி வச்சுக்கிட்டு பழையபடி வாழை இலையும் சாக்கும் போட்டு மூடி வச்சிருவோம். அப்புறம் 5th day அதே மாதிரி கிளறி மூடி வச்சுக்கிட்டு 7th day எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அப்போ தனித்தனி பீன்ஸாக நல்லாவே இருக்கும். அது ஃபர்மெண்ட் ஆகி இருக்கும். அந்த நேரத்தில் அதை கட் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தா சாக்லேட் ஃப்ளவர் வரும் அதில். ஆமாம் சார், ஃப்ளவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க? ஆமாம், 7 days டெஃபினட்டாக வந்துடும் அது. ஆமாம், அப்படியே எடுத்து ட்ரை பண்ணிடுவோம். நல்லா காஞ்சி வேப்பமுத்து போல் சலன்னு காஞ்சி வரும்போது சாக்கில் கட்டிடுவோம். கட்டி அப்படி வரதை ஒரு 1 month உள்ளது ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மாண்டலேஸ் கம்பெனிக்காரங்க ஒரு 15th பிறகு ஃபோன் பண்ணுவாங்க. எப்படி எங்கே வரணும், எங்கே கொண்டு வந்துருங்க, ரெடி ஆகிட்டுதான்னு கேட்பாங்க. நாங்கள் அந்த கலெக்ஷன் பாயிண்டில் கொண்டு கொடுத்துருவோம். எல்லாமே வெயிட் போட்டு பார்த்துட்டு அன்னைக்கே எங்களுக்கு அமௌண்ட்டை எங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆமாம், எந்த ஒரு பொருளும் இந்த மாதிரி சேல்ஸு எங்களுக்கு கிடைக்காது.
இந்த கோகோவில் மட்டும் அப்படியே கரெக்டாக என்ன விலையோ அது அப்படியே எங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும், நாங்கள் உடனே போய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நாணயமாக ஸ்டாண்டர்டாக சேல்ஸு எங்களுக்கு வசதியாக இருக்குது. இதை மாதிரி தேங்காய் இல்லை, இதை மாதிரி பனானா இதே மாதிரி கிடைக்காது எங்களுக்கு. நாங்கள் உற்பத்தி பண்ணுற பெப்பருக்கு இதை மாதிரி கிடைக்காது. ஆனால் கோகோவில் மட்டும் ரொம்ப ஸ்டாண்டர்டான பேமெண்ட்டு. எங்களுக்கு தைரியமாக எங்களுக்கு உரங்கள் வாங்க போகலாம், வீட்டு செலவுகளுக்கு பணங்களை எடுத்துக்கலாம். அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோகோ எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு சார். சரிங்க சார். இப்போ நீங்கள் முதல்ல வந்து வேற ஒரு கம்பெனி கொடுத்துருந்தேன்னு சொன்னீங்க. ஆமாம் சார், வேற ஒரு கம்பெனி கொடுத்துருங்க, அது என்னன்னு சொல்லலாமா சார்? ஆமாம், முதல்ல இது காட்பரிஸ் கம்பெனிக்கு கொடுத்தோம். பிறகு அவங்களாவே எங்களுக்கு நாங்கள் காட்பரிஸுக்கு இல்லை, நாங்கள் மேண்டலஸ் கம்பெனியை நாங்கள் வாங்கிக்கிறோம் என்ன அவங்களாவே தான் எங்களுக்கு உடன்படிக்கை போட்டு செய்தாங்களே தவிர நாங்களாக எந்த கம்பெனியும் கான்டாக்ட் பண்ணவும் இல்லை, சேல்ஸ் பண்ணவும் இல்லை. இந்த கேட்பரிஸோட சப்சிடி கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். கேட்பரிஸ்க்கும் கொடுக்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ இந்த அதாவது நீங்கள் காயை பறிச்சுட்டு வரீங்க, அங்கேயே வந்து எல்லாத்தையும் அந்த பழத்தோடைய விதையை மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வருவீங்களா? அந்த சீடை மொத்தமாகவே கொண்டு வந்துடுவோம். இங்கே கொண்டு வந்துடுவீங்க? இங்கே கொண்டு வந்து அந்த தோடுகளை எல்லாம் அங்கே எங்களுக்கு ஒரு பிட்டு இருக்குது, கம்போஸ்ட், அதில் போட்டுருவோம். அதுக்கு மேலே கிடைக்கக்கூடிய இலைத்தழைகள் சாணி உரங்களையும் போட்டு ஒரு 6 மாதத்தில் அதே ஒரு உரம் ஆயிரும் எங்களுக்கு. அதை பழையபடி நாங்கள் எடுத்து தென்னை மரத்துக்கு போட்டுருவோம். ஆமாம், தென்னை மரத்துக்கு தோண்டி பக்கத்தில் உள்ள லீவ்ஸ் இதுகளை எல்லாம் உள்ளே போட்டு இந்த உரத்தையும் போட்டு ஒன்ஸ் இன் 6 months எங்களுக்கு அது தென்னை மரத்துக்கு உரமாகவே பயன்படுது சார். ஆமாம் ஆமாம். அப்போ இது வந்து ஒரு 7 days ப்ராசஸ். நீங்கள் பறித்து கொண்டு வர்றதுலேருந்து 7 நாள் கழிச்சு தான் நீங்கள் அந்த இதை எடுக்க முடியும். ஆமாம், அந்த பீன்ஸை மழையில் நனையாமல் மழை வந்துட்டுதுன்னா நாங்கள் மேலே டார்பால் போட்டு மூடிடுவோம், மழையில் நனையாமல் வச்சுப்போம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி எடுத்த பீன்ஸோட அவுட்புட் இருக்கா சார்? இப்போ இருக்குது சார், கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் கன்னியாகுமரி பழத்தோட்டத்துக்கும் கொடுப்போம் ஒவ்வொரு மந்த்தும். அது போக இன்னைக்கு கொடுத்து போக கொஞ்சம் மிச்சம் இருக்குது சார். இதோ இருக்குது சார். இது அதனுடைய கடைசி. ஆமாம் ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். நீங்கள் கொடுத்த மேக்ஸிமம் எல்லாம் குவாலிட்டியாக உள்ளதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். சரிங்க சார், சரி. அவங்க குவாலிட்டியாக தான் எடுத்துப்பாங்க, அதனால நாங்கள் கொஞ்சம் பிரித்து மிச்சம் இருக்குது இது. ஆமாம் சார். ஆமாம், வீட்டு தேவை கூட நீங்கள் பயன்படுத்திக்கிடுவீங்க. ஆமாம், வீட்டு தேவைக்கு ஹார்ட் பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், நல்லா இருக்கும் சார். சரி சரி சரி. ஆமாம் சார். இதை வந்து அவங்க வந்து எப்படி பவுடர் பண்ணி ரோஸ்ட் பண்ணி அவங்க ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கி அவங்க சாக்லேட்டு தயார் பண்ணி விலைக்கு கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம். ஊட்டியில் ஹோம்மேட் சாக்லேட்டுன்னு இதை தான் தயார் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு சேல்ஸு அந்த இதுகளுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டுகள் எல்லாம் வாங்கணும். நம்ம விவசாயத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது பார்க்கல சார். மதிப்பு கூட்டுதல் நீங்கள் பண்ணல? ஆமாம், பண்ணல சார். மாம்பழம் இதெல்லாம் பண்ணிடுவோம், மாங்காய் பறித்து நாங்களே பழுக்க வச்சு மதிப்பு கூட்டி தான் விலை கொடுப்போம். ஆமாம் சார். இது என்ன மதிப்பு கூட்டுதல் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் எவ்வளோ ப்ரொடக்ஷன் சார்? ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த் எனக்கு கொஞ்சம் இது ஆஃப் சீசன் ஆனதுனால 150 கிலோ தான் கிடச்சிது. ஆமாம் சார். அப்படிங்கும்போது உங்களால் ஓரளவுக்கு சாக்லேட் மேக் பண்ண முடியும், கட்டாயம் முடியும், பண்ணி விற்கவும் முடியும். நமக்கு அந்த சேல்ஸு இதுகளுக்கெல்லாம் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸு இல்லை. அதுக்கு ஒரு போல்டும் கராஜும், அது ஆளுகள், வேலைக்கு ஆளுகள் எல்லாம் வேணும். வேலைக்கு ஆளுகளும் நம்ம மாவட்டத்தில் இப்போ ரொம்ப குறைவு. இப்போ நாங்களே தான், எனக்கு மகன் பிள்ளைகள் எல்லாமே நாங்கள் தான் செய்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் சார். இப்போ இதை வந்து அரசு மூலயமா இன்னும் இந்த மதிப்பு கூட்டுதலை பற்றி இன்னும் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இன்னும் வசதியாக இல்லை. எங்களுக்கு மதிப்பு கூட்டுதல் பற்றி கேரளாவில் ஆலுவாயில் ஒரு கிளாஸ் நடத்தினாங்க, ஒரு 1 வீக்கு கிளாஸே நடத்துகிறாங்க.
எப்படி எப்படி இதை மதிப்பு கூட்டி விற்கலாம், தேங்காயை எப்படி மதிப்பு கூட்டி பவுடர் பண்ணி விற்கலாம், சிப்ஸ் போட்டு விற்கலாம் என்று எங்களுக்கு ஆலுவாயில் ஒரு வகுப்பே விவசாயத்துறையிலேருந்து நடத்தினாங்க. நாங்கள் அதை நடத்தி அந்த புக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை பண்ணலை நாங்கள். ஆமாம் சார். சரி. ஆமாம், அதுக்கான நேரமும் இல்லை, வசதி வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. பிற்காலத்தில் பண்ணுறதுக்கான ஒரு அரசாங்கமும் அதுக்கு எங்களுக்கு ஒத்தாசையம் பண்ணி ஊக்குவிச்சுட்டுன்னா நிச்சயமாக செஞ்சிருவோம் நாங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம் சார். சார், அது போக பெப்பரும் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், பெப்பரும் இதுவும் நாங்கள் இதை பெப்பரை ஒன்றும் மதிப்பு கூட்டி விற்கல, அப்படியே பறித்து நாங்கள் எனக்கு கேரளாவில் பன்னியூரில் எனக்கு ட்ரைனிங் தந்தாங்க. அதுக்கு பிறகு நான் இப்போ மிளகு செடியை நம்ம தோட்டக்கலைத்துறையில் இருந்து தந்தாங்க, வச்சு நான் வளர்த்து இப்போ எனக்கு ஒரு 10 வருஷமாக ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பெப்பரில். ஆமாம் சார். அதையும் பார்க்கலாமா சார்? ஒரு 3வது வருஷத்துலேருந்தே ஈல்டு வந்துடும் பெப்பரில். கோகோவிலையும் அப்படி தான் 3வது வருஷத்துலேருந்து ஈல்டு வந்துடும். ஆமாம் சார். ஓகே சார். எல்லாமே நாங்கள் ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டோட தான் செய்துக்கிட்டு இருக்கோம் சார். சரிங்க சார். இப்போ இது என்ன ரேட் போட்டு கொடுத்துட்டீங்க சார்? இது இப்போ 750 வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார், பர் கேஜி. ஆமாம், பர் கேஜி. கொக்கோ கொக்கோ பீன்ஸ் கொக்கோ இப்போ 300 ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி வர கொஞ்சம் விலை குறைஞ்சிச்சு. முன்னாடி விட ரொம்ப குறைஞ்சிட்டு. ஆமாம், முன்னால் 750 ரூபா வரைக்கும் எடுத்தாங்க. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது விலையும் குறைஞ்சிட்டு ஈல்டும் ரொம்ப குறைவாக இருக்குது. மழைகள் சீசன் மாறி மாறி பெய்யறதுனால ஈல்டு சரியாக வரல சார். சரிங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நீங்கள் கொக்கோ ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ இதே மாதிரியான இயற்கை சூழல் இருக்கிற விவசாயிகள் கொக்கோ ஃபார்மிங் பண்ணணும், கொக்கோ பயிரிடணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன சார்? எனக்கு தோட்டக்கலைத்துறையிலேருந்து காசர்கோடு, இந்த விட்டல், இப்படி பல இடங்களுக்கும் அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு ஒரு எக்ஸ்போஸ் விசிட்டு எனக்கு கிடைச்சதுனால அதை மாதிரி நானும் நமக்கும் செய்யலாமே நம்ம தோட்டத்தில்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் சார். நான் என்னை போல உள்ள விவசாயிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கனிவான ஒரு அட்வைஸ் என்னென்னா, தென்னந்தோப்பில் ஊடு பயிர் நட்டால் வேறு மரங்களே ஆகாது, தென்னை மரம் மட்டும்தான் இருக்கணும் என்று சொல்லி பழைய காலத்தில் அப்படி சொல்லி சொல்லி எங்களை வளர்த்துட்டாங்க. அது இல்லை, போய் தென்னை மரத்து தோப்புக்குள்ளே ஊடு பயிரும் வைக்கலாம். தென்னை மரமும் வளரும், ஊடு பயிரும் வளரும், உதாரணமாக கோகோவும் வளரும், வாழையும் வளரும். அதுக்கு நாம் உரம் செய்யணும். உரம் செய்யும்போது எல்லாமே சேர்ந்து வளரும். கொக்கோ வேறு தென்னை மரத்தில் இருக்குது, தென்னை மரத்து வேறு கோகோவில் இருக்குது, கோகோ வேறு வாழை மரத்தில் இருக்குது. எல்லாமே கம்பைண்டாக நல்ல ஃபர்டைலாக வளர்ந்து நல்ல மகசூல் கிடைக்கும். விவசாயிகள் வளத்தோடு வாழலாம். ஒரே இதில் எய்ம் பண்ணாமல் பல இதுலேயும் நாம் மும்முரமாக போகும்போது அதுக்கு நமக்கு அனுபவம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். 10 கல் விட்டால் தான் ஒரு மாங்காய் வேணும். அது மாதிரி 10 செடிகளை நாம் விவசாயம் பண்ணால் தான் விவசாயி வளத்தோடு வாழ முடியுன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காமல் பல பயிர் சாகுபடி பண்ணணும். ஆமாம் சார், பல பயிர் சாகுபடி தான் நமக்கு வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையை தரும் சார். நான் பல ஊர்களில் வேலை பார்த்துருக்கேன். ஒரு 12வது பள்ளிக்கூடத்துலேருந்து ராஜா கொங்கலத்தில் ரிட்டையர் ஆனேன் சார். அதில் இருந்து ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு நம்ம இடங்களில் விவசாயத்தை டெவலப் பண்ணலாமே என்று சொல்லி ஒரு ஆர்வமும் இருந்தது. எனக்கு அந்த ஆர்வத்துக்கு ஒத்தாசையாக தோட்டக்கலைத்துறையில் உள்ள அதிகாரிகளும், குறிப்பாக அசோக் மேக்ரின் சாரும், அது பிறகு தங்கசெல்வி பாயின்னு ஒரு மேடமும் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்ததுனால நாங்கள் பரம்பரையாக என் குடும்பம் விவசாயத்துறையில் மேல்மேலும் வருமானம் லாபகரமாக ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு வழிவகையை அவங்க வகுத்து தந்துட்டாங்க. அவங்க சொன்னது போல் நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாயமும் ஒரு நல்ல உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்கள் பொருளை
நாங்கள் ஆர்கானிக்கில் தான் விளைவிச்சோன்னு சொல்லி சந்தையில் கொண்டு போய் விற்கிறதுக்கு போதிய விலை கிடைக்கல எங்களுக்கு. அந்த இது மட்டும் கிடச்சி ஆர்கானிக்கு தனி ரேட்டுன்னு வந்து அதுக்கு ஒரு மார்க்கெட்டும் காரியமும் வந்துட்டுன்னா எங்களுக்கு மிக நல்ல அளவில் போய்கிட்டு இருக்கும். எங்களுக்கு பெப்பரு நல்ல மிளகு இப்போவும் சில நேரங்களில் 500 ரூபாய்க்கு தரையான்னு தான் கேட்பாங்க. நாங்கள் வேறு வழி இல்லாமல் அப்படியும் கொடுத்துருவோம். இப்போது ஒரு 750 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு 1000 ரூபாயாவது கிடச்சா நல்லா இருக்கும். அப்படி நம்ம விவசாயத்தர அதுக்கும் எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தந்தோன்னா நல்லாவே இருக்கும். விவசாயம் செழிக்கும், எங்கள் பிள்ளைகளும் நல்லா வரும். எனக்கு மகன் இதுக்காகவே வேறு வேலைக்கு போகாமல் ஃபுல்லாக விவசாயத்தையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம் சார். அதனால் அவன் மனசுக்குள்ளே ஒரு சிறு வருத்தம்தான், அந்த அளவுக்கு லாபம் இல்லை என்ன. அதுக்கு விவசாயத்துறை நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இந்த பயனுள்ள வேலைகளையும் ட்ரைனிங்களும் தந்து எங்களுக்கு அந்த பொருள்களை உற்பத்தி பண்ணது மட்டும் இல்லாமல் அதை சந்தைப்படுத்துறதுக்குள்ள வழிவகைகளையும் செய்து தந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு உதாரணமாக ஒரு தடவை தங்கசெல்விபாய் மேடம் இருக்கும்போது என்னை செந்தழுவம் பழம் கொண்டு போய் டெல்லிக்கு கொண்டு போய் அங்கே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பொள்ளாச்சி அங்கே சேலம் அங்கே இருந்து ஒட்டு மாம்பழம் கொண்டு வந்திருந்தாங்க, அல்போன்சா மாம்பழம். அவங்கள அந்த விவசாய அதிகாரிகள் ஃப்ளைட்லேயே கூட்டிகிட்டு வந்து அவங்க நல்ல லாபகரமாக போனாங்க. ஆனால் நாங்கள் ட்ரெயினில் தான் போய் 2 செந்தழுவங்களை கொண்டு போய் அங்கே வைக்கும்போது அங்கே டெல்லியில் இது பிளாஸ்டிக்கில் செஞ்சதான்னு கேட்டாங்க சார். இல்லை, வாங்கி சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி பழங்கள் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு பழம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 15 ரூபா ரேட்டு போட்டு கொடுத்தோம். இங்கே நம்ம ஊரில் 10 ரூபா தான். 15 ரூபானாலும் ஒரு 1 ஹவரில் அவ்வளோ பழமும் சேல்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு விவசாயத்துறை விவசாயிகளை கொஞ்சம் ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தால் விவசாயிகள் லாபகரமாக ஒளிமயமாக வாழ்வாங்க. ஆமாம், அதுதான் சார் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி சார். உங்கள் வேண்டுகோள் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் சார். இந்த இவ்வளோ செழிப்பான ஒரு தோட்டத்துக்கு பின்னாடி நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்கீங்க. உங்களுடைய ஆர்வம் தான் இன்னைக்கு இவ்வளோ பசுமையான ஒரு சோலையை உருவாக்கியிருக்கு. ஆமாம் சார். சரிங்க சார், மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு இதுக்கு ஒரு பேட்டி தந்து எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய முயற்சிகளையும் மக்களுக்கும் ஜனங்களுக்கும் தெரிவிக்கிறதுக்கு உங்கள் மூலியமாக ஒரு வாய்ப்பு கிடச்சி சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்ஸ் சார். இவ்வளோ நேரம் கொடுத்து இவ்வளோ கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.